வேதாகமத்துள்ள அக்சாள் என்ற பெண்ணை பற்றி நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இந்த அக்சாள் ஒரு யூத குலத்து பெண். இவளுடைய தகப்பன் காலேப். இந்த காலேப் எப்ரோன் மலை தேசத்தை பிடித்தவுடன் தன்னுடைய வாயினால் ஒரு அறிக்கை கொடுக்கிறான். கீரியாத் செப்பேர் என்ற பட்டணத்தை யார் பிடிப்பார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என்று. இந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு காலேபின் தம்பி கேனாசின் குமாரனாகிய ஒத்தினியேல் யுத்தம் பண்ணி பிடிக்கிறான். உடனே அவனுக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறார். திருமணம் முடிந்து தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்டவுடன் இந்த அக்சாள் தன்னுடைய கணவனிடம் ஒரு உத்தரவு பெற்று கழுதிலிருந்து கீழே இறங்கி தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து நிற்கும்போது தகப்பன் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று. இவளை எனக்கு நீர் ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்றாள். வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்தீர், இப்பொழுது எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தர வேண்டும் என்றாள். உடனே அவர் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுக்கிறார். இந்த அக்சாள் விரும்பினதை தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள். பிரியமானவர்களே, எப்படி இந்த அக்சாள் தான் விரும்பினதை தன் தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டது போல நாமும் சகல ஆசீர்வாதத்தில் நம்ம ஆசீர்வதிக்கிற இயேசுவிடம் நாம் கேட்கும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மையும் தந்து ஆசீர்வதிப்பார்.